இறைவனின் சாந்தியும் சமாதானம் நம் அனைவரின் மீதும் உரித்தாகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துக்களோடு அன்புடன் ரியாஸ். ஏற்கனவே நம்ம பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள் அது எப்படிங்கிறத முன்னால் ஒரு ஆடியோவில் நான் பேசியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த பில்டிங் ரிலேஷன்ஷிப் எப்படி பண்ணுறது, நம்ம சேல்ஸுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னு பேசுனதுனால அதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்குறோம். இதில் ஒரு 16 டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த 16 டெக்னிக்ஸை நான் 4 பார்ட்டாக பிரிக்கிறேன். பார்ட் 1 ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸ், பார்ட் 2 ரெஃபரல்ஸ், பார்ட் 3 கம்யூனிகேஷன்ஸ், பார்ட் 4 ஃபாலோஅப்ஸ். ஸோ ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும்னா, நாம் யாரை மீட் பண்ணாலும் யூ ஹாவ் டு ஷோ தம் தட் நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நீங்கள் நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கலெக்ஷன் சரியில்லை, ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த மாதிரியாக நெகட்டிவாக பேசக்கூடாது. ஈவன் தோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் யுவர் பிஸ்னஸ், யூ ஷுட் நாட் எஸ்கலேட் த வே யூ ஃபேஸ். அதை அப்படியே சொல்லாமல் நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி நல்ல பெஸ்ட்டாக பண்ணணும், உங்களுக்கு நல்ல டீம் இருக்குது, உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும்னு நீங்கள் பாசிட்டிவாக பேசும்போது தான் உங்களுக்கு உண்டான ஆக்ஷன் நல்ல விதமாக இருக்கும்போது தான் உங்களை மற்ற மக்கள் வந்து ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறதுக்கு விரும்புவாங்க. நீங்கள் நெகட்டிவ் ஆட்டிடியூடில் பேசுனீங்கன்னா, உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு நல்ல இல்லைன்னா, they will not prefer to refer you or they don't want to do business with you. ஸோ வெரி வெரி பேசிக் திங்ஸ், உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸு நல்லா இருக்கணும். செகண்ட் திங் வந்து ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங்கில் பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் மக்களை மீட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், உங்களோட வேல்யூஸ் என்னது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும், ஆடடாக இருக்குங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்பர் 3, அந்த மாதிரியாக ஆர்கனைசேஷன்ஸில், பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸில் இல்லை செமினார்ஸில் நம்ம வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணும்போது மற்ற மக்களுக்கு என்ன ஒரு இன்டென்ஷன் வரும்னா, you will have a visibility on you. So that will create a credibility towards to do business with you. ஸோ நம்ம 3 விஷயம் இருக்குது இந்த ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸில். உங்களோட திங்கிங் பாசிட்டிவாக இருக்கணும். 2வது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான பிஹேவியரில் நீங்கள் போகணும். நம்பர் 3, அவங்களுடைய அந்த மீட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். செகண்ட் வந்து ரெஃபரல்ஸ், குவாலிட்டி ரெஃபரல்ஸ் சொல்லுவோம். குவாலிட்டி ரெஃபரல்ஸுங்கிறது என்னென்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ், அடுத்த மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடியவங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும். நம்பர் 2, ரெஃபர் பண்ணுறவங்க வந்து உங்கள் நேம் அவங்கள்ட்ட ரெஃபர் பண்ணணும், உங்களை பற்றி நல்ல விதமாக பேசணுங்கிற விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணும். இது பார்ட் 2. பார்ட் 1 ஆட்டிடியூட் அண்ட் ஆக்ஷன்ஸ் பார்த்தோம். பார்ட் 2ல் நம்ம பார்த்தது வந்து ரெஃபரல்ஸ். பார்ட் 3 வந்து கம்யூனிகேஷன்ஸ். கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் when you talk with the people, அவங்கள பேச விடணும். யூ ஹாவ் டு பி a குட் லிசனராக இருக்கணும். இந்த மொமெண்ட் பிராடியன் ஸ்லிப்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் அடுத்தவங்களை அதிகமாக பேச விடும்போது அவங்கள அறியாமலேயே அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் வெளிப்படும். அது எதுக்கு யூஸ் ஆகும், அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எங்கே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் பிச் அக்கார்டிங்லி. அவங்களோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா இட் வில் பி ஈஸிலி மேட்ச் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு பி எ குட் லிசனராக இருக்கணும். நம்பர் 2, டைம் டு டைம் உங்களுடைய பிஸ்னஸ் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய பீப்புள்கிட்ட கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும். ஜஸ்ட்டு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, அவங்கள பற்றி தச்சேலாக இப்போ தான் நினச்சேன், எப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படி பிஸ்னஸ் போய்ட்டுருக்கு நீங்கள் கேட்டு பாருங்களேன். டெஃபினட்டாக தே வில் ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் யூ. ஸோ அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணும். எவ்ரிடே நம்பர் 3, எவ்ரிடே நம்ம ஒவ்வொரு நாளையும் ஸ்டார்ட் பண்ணும்போதுமே அன்னைக்கு புதுசாக சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் யார் இருக்கிறாங்க, இன்றைக்கி என்ன மாதிரியான மக்களை நான் சந்திக்க முடியும், அந்த நாளுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம தேடக்கூடிய மக்களாகவே நம்மளுடைய ஆட்டிடியூடை வளர்த்துக்கணும். நம்பர் 4, யாரை நம்ம சந்தித்தாலும் சரி அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீப்புள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், மனசில் வச்சுக்கணும். நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் இம்பார்ட்டண்ட்டாக இல்லைங்கிற ஒரு ஆட்டிடியூட் வரவே கூடாது. அதே மாதிரி நம்பர் 4, செமினார்ஸு, கான்ஃபரன்சஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது, பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச மக்களோடையே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, சாப்பிட்றதுன்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் பீப்புளை மீட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அது தரும். அதை நல்ல விதமாக நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணிக்கணும். நம்பர் 5, எப்போதுமே நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட அடுத்த லெவலுக்கு போகக்கூடியதில் நம்ம சிந்திக்க பழகணும். நம்பர் 6, இப்போ என்ன பண்ணணும்னா, இவ்வளவு விஷயங்களையும் நம்ம எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா, குட் லிசனராக இருந்ததுக்கப்புறமா,
அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், அவங்கள கேர் பண்ணதுக்கப்புறமா, புது புது மனிதர்களை சந்திக்கணும்னு நினச்சதுக்கப்புறமா, செமினார்ஸ் மீட்டிங்ஸில் அட்டன் பண்ணும்போது புதிய மக்களோட பேசுகிறதுக்குண்டான ஹேபிட்டை நம்ம வளர்த்ததுக்கப்புறமா, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் போய் சிந்திக்கணுங்கிற விஷயங்களெல்லாம் செய்ததுக்கு அப்புறமா முக்கியமாக என்ன பண்ணணும், நமக்கு என்ன வேணுங்கிறத சரியாக கம்யூனிகேட் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் நீங்கள் லாஸ்ட்டாக செய்ய வேண்டிய விஷயம். முதல்லையே போயிட்டு எனக்கு இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நான் பண்ணுறேங்கிற மாதிரி போகவே கூடாது. ஸோ ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் பார்த்தோம், ரெஃபரல்ஸ் பார்த்தோம், கம்யூனிகேஷன் பார்த்தோம். 4வதாக உள்ளது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது ஃபாலோ அப். இதில் தான் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். ஃபாலோ அப் என்னென்னா, நமக்கு ஒருத்தங்க ரெஃபரன்ஸ் தந்தாங்கன்னா அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நம்ம புதுசாக ஒரு மனிதரை அன்றைக்கி தான் மீட் பண்ணியிருக்கிறோன்னா அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும். இந்த மாதிரியான கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த பீப்புள் என்ன பண்ணணும்னு சொன்னோன்னா ரிலேஷன்ஷிப்பை நமக்கு நல்லா வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ அப் பண்ணும்போதுமே அவங்க சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு அடுத்த வீக் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அடுத்த வீக் நான் உங்களை என்னைக்கு கால் பண்ணணும். ஸோ த க்ளோஸ்டு ஃபாலோ அப்புங்கிறது அவங்கள்ட்ட இருக்கணும். நீங்கள் அவங்க ரெஃபர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கணும். ஸோ த கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் த பீப்புள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபாலோ அப் இஸ் ஆல்சோ த மோர் இம்பார்ட்டன்ட். தீஸ் ஆர் ஆல் த 16 டெக்னிக்ஸ் ஃபார் யூ டு பில்ட் அ ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இன் யுவர் பிஸ்னஸ் நெட்வொர்க். 10% தான் நமக்கு ஆக்சுவலாக நடந்தது. மீதி 90% எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா, நம்ம எப்படி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறோம், எப்படி அதுக்கு எதிர்வினை ஆற்ற போகிறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த வாரத்தினுடைய கோட்டபிள் கோட்டாக சொல்ல விரும்புகிறேன். அன்புடன் ரியாஸ்.